சிக்கன் கண்ட்ரி சிக்கன் ரெண்டுத்துல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிராய்லர் சிக்கன் இட் இஸ் ஃபார்ம்டு. ஒரு பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே அது க்ரோ ஆகணும். இட் இஸ் மென்ட் ஃபார் சேல்ஸ். கரெக்ட். கண்ட்ரி சிக்கன் அப்படி கிடையாது. இது ஒரு 6-8 வாரத்துக்குள்ளே வளர்த்து சேல்ஸ் கொடுத்துருவாங்க. இதே நீங்கள் கண்ட்ரி சிக்கன் பார்த்தீங்கன்னா இட் மைட் டேக் 4 to 6 months. ஸோ இது கமர்ஷியல் பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறனால இதை ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் தான் வளர்ப்பாங்க. ஸோ இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஃபீடு வேறையாக இருக்கும், கண்ட்ரி சிக்கனோட ஃபீடு வேறையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஸ்மால் சேஞ்சஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுக்கு கொடுப்பாங்கன்னா டிசீஸ் கண்ட்ரோலுக்காக கொடுப்பாங்க. ஸோ இது ஷார்ட் பீரியடில் அது வளர்ந்து வரணும் போது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் இந்த ஓவரால் திங் வில் கெட் அஃபெக்டட் இல்லையா? அதனால ஆன்டிபயோட்டிக் மே பி யூஸ்ட். பட் கண்ட்ரி சிக்கனில் உங்களுக்கு அது இருக்காது. மேம் இப்போ நான் வீட்டில் ஒரு 4 நாட்டுக்கோழி வளர்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு ஏதாவது பிரச்சனைனாலுமே நான் ஆப்வியஸாக ஒரு வெட்டினரி டாக்டர் கிட்ட போக போகிறேன். அவர் ஏதாவது மருந்து கொடுக்க தானே போகிறாரு அதுக்கு. கண்டிப்பாக. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுக்கும்? எல்லா வீட்டில் வளர்க்குற கோழிக்கும் நீங்கள் போய் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பீங்களா? பிரச்சனைனா மட்டும். ஸோ மேபி இன் ஃபார்மிங் திங் இட் இஸ் அ டிசீஸ் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோலுக்காக கொடுப்பாங்களா இருக்கலாம். பட் இட்ஸ் ஆல் சிஸ்டமேட்டிக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதில் ஆன்டிபயோட்டிக் ரெசிடியூஸ் இருக்கலாம் அப்படின்ற பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்போஸ்ட் அப்படின்றது தான் டிஃப்ரென்ஸ்.